Taste the Daily. தூத்துக்குடி பகுதியில் பெய்த மழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. தூத்துக்குடி 51வது வார்டு பகுதியில் உள்ள திருவிக நகர் மற்றும் ஜே நகர் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் இப்பகுதி அதிமுக வார்டு பகுதி என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மழைநீரை அகற்ற இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் காவலர் குடியிருப்பு பகுதி கழிவு நீரையும் அதிகாரிகள் இப்பகுதியில் வெளியேற்றுவதால் இப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யாததாலேயே மழைநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே மாதிரி இந்த கனமழையின் போதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுகளுக்கு ஃபுல்லாக மழைநீர் புகுந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகள்லையும் மக்கள் மிகுந்த பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்ம போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த தூத்துக்குடி காவலர் குடியிருப்பில் இருந்து கழிவு நீரையும் இங்கே சேர்ந்து கலந்துடுறாங்க. இப்போ கழிவு நீரும் இருக்குது, மழை நீரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் நீர் புகுந்துட்டு இப்போ மக்கள் முதல் தளத்தில் நீர் புகுந்ததுனால கடுமையான பாதிப்படைஞ்சிருக்கு இந்த வார்டு மட்டும். இது அதிமுக வார்டுங்கிறதுனால அமைச்சர் கீதா ஜீவனோ அல்லது கனிமொழி எம்பி அவர்களோ இல்லை மேயரோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதும் இல்லை, பார்வையிடுறதும் இல்லை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வெள்ளத்தால் பாதிப்படைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். இடையார் பகுதியில் மணவாய்க்கால் அருகே மழை மற்றும் வீராணம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் விளை நிலத்திற்குள் புகுந்ததால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஏக்கருக்கு 23,000 ரூபாய் இழப்பீடு தந்ததாக தெரிவித்துள்ள விவசாயிகள், தற்போதைய ஸ்டாலின் அரசின் அமைச்சரோ அதிகாரிகளோ தங்களை எட்டிக்கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர்.